தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆயிருக்குன்னு பல பேர் பல அசம்ஷன்ஸ் அடிக்கிட்டு இருக்கோல, அதில் ஓரளவுக்கு மர்மம் முடிச்சு விலகி இருக்குன்னு நம்புறேன். இதை பற்றியும் இந்த அரசியல் களம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கல, இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முதல்ல இந்த பஞ்சாயத்தை பற்றி பேசிடுவோம். ஜனநாயகம் லீக் ஆன விஷயம், இந்த எடிட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, ஆக்சுவலாக நாம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த படத்தோட எடிட்டருக்கும் இந்த லீக்குக்கும் சம்மந்தம் இருந்திருக்காதுப்பா. நல்ல குட்வில் இருக்க ஒரு எடிட்டர், அவர் மேலே இருக்க பிளாக் மார்க்கே கிடையாது. அப்பேற்பட்ட ஒருத்தரை பல பேரும் குறை சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட எடிட்டர் சங்கமும் இப்போ தான் சொல்கிறாங்க. சில பாசிபிலிட்டிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் இதில் பெரிய விஷயமே. இந்த படத்தோட எடிட்டர் இருக்கார்ல பிரதீப், ஜனநாயகன் எடிட்டர், இவருக்கு இந்த லீக்கில் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எடுத்ததுமே. ஆனால் பல பேரும் அவர் மேலே சந்தேகத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறது பார்க்குறப்ப எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த படத்தை கொஞ்சம் தரம் உயர்த்தும் அப்படின்னு ஹெச் வினோத் நினச்சிருக்காப்லையா. ஏதாவது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கல சென்சார் இஷ்யூவில், அதனால் தரம் உயர்த்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு அஃபிஷியல் காப்பியை ஹைதராபாத்தில் இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோ இருக்குல்ல, அங்கே அனுப்பியிருக்காங்களாம். ஸோ அங்கே இந்த சவுண்ட் மிக்சிங்கு, அப்புறம் இந்த சிஜி ஒர்க்ஸு, இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கரெக்டாக நடக்கட்டும், கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த காப்பி வெளியே போனதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இங்கேருந்து மட்டும் தான் போயிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோஸில் டெக்னீஷியன்ஸ் பல பேர் வேலை பார்த்துருக்காங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் உள்ளே இருந்திருக்காங்க. ஸ்டுடியோஸ்னாலே உள்ள ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த படம் லீக் ஆகியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் அந்த பிரதீபை கை காமிச்சிட்டு இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதைத்தான் எடிட்டர் சங்கமும் கேட்டிருக்காங்க. உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரும், அது வரைக்கும் யாரையும் குற்றம் சாட்டாமல் இருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு ஆஸ்வாசம் என்ன தெரியுமா, ஒரு எடிட்டருக்காக நாம் பேசுகிறோம், ஆனால் எடிட்டர் சங்கம் பெருசாக வாயை திறக்காமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை திறந்துருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த முதல்வன் படம் அர்ஜுன் சார் நடிப்பில் உருவான படம், நிறைய பேரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த படத்தில் வர முறை சிஎம் மட்டும் நட்சத்திரம் இருந்து எப்படி இருக்கும்னு பல பேர் ஏங்குவீங்க. அந்த படம் பார்த்து எல்லாருமே கண்டிப்பாக ஏங்கியிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது யார் தெரியுமா? விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு போயிருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, பலதரப்பட்ட காரணங்களை சங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் இருக்குன்னு அடிக்கிருந்தாங்க. அதுவும் எஸ்ஐசி அவர்கள், விஜய் அவர்கள் இந்த கதை சார்ந்து பேசி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் விஜய் அவர்கள் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த படத்தில் அவரால் முதல்வனாக நடிக்க முடியாமல் போச்சுல. நிஜத்தில் நாம் முதல்வனானா எப்படி இருக்கும்? இந்த கனவு விஜய் அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது, பெருசாகவே இருக்குல்ல. கிட்டத்தட்ட படம் டைலாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, படத்தில் நம்ம பார்த்து ஓ இதெல்லாம் படத்தில் மட்டும் தான் சாத்தியம், நிஜத்தில் இல்லைன்ற மாதிரி சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை குமரியில் விஜய் அவர்கள் பயங்கரமாக பேசியிருந்தாங்க. முதல்வன் படம் சார்ந்து சொல்லலைங்க, அதிரடியாக சில விஷயங்களை அந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் பண்ணோல, அதே மாதிரி நிஜத்தில் பண்ண எப்படி இருக்கும்னு அவர் பேசியிருக்காப்புல. அவர் பேசின அந்த நெடிய ஸ்பீச்சில் முக்கியமான அந்த போர்ஷன் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக்சுவலாக தாவேக்கா இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில் தி பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டுன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காப்புல விஜய். மனசார சொல்லணும்னா நல்லாயிருக்கு, அந்த மேட்ரு மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்க ஆட்சிக்கு வரணும், அது என்னன்றதை தேர்தல் வாக்குப்பதிவு முடிவு தான் நம்மளுக்கு உணர்த்த போகுது. இந்த விஷயத்தை பற்றி நீங்களே அவர் சொல்ல கேளுங்களேன். உண்மையிலேயே கொஞ்சம் பெக்குலியராக இருக்குது, சினிமாத்தனம் இருந்தாலும் இது இம்ப்ளிமெண்ட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு முதல்வன் படமே நம்மளை யோசிக்க வைக்குது. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை, லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். அதாவது இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டிங்கன்னா, இவங்கள பாரு அவங்கள பாரு, இப்போ வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா இதை எடுத்துக்கிட்டு வான்னு
இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு. முதல்ல இத க்ளோஸ் பண்ணணும், இத முறியடிக்கணும். நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம், ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே, உங்கள் மொபைலிலேயே இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு பக்கம் முதல்வன் படம் சார்ந்த டச்சில் நாம் இங்கே பேசுகிறோமா, விஜய் அவர்கள் பேசுறது மேற்கோள் காமிச்சு அடுத்த ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ப்ரோ பாலிடிக்ஸே நீங்கள் என்ன ஃபுல்லாக படமாக வந்துட்டு இருக்கு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? சீமான் அவர்கள் இருக்காங்கல்ல, இவர் அப்பப்போ சில படங்கள் பார்த்து ரிவ்யூ கொடுப்பாப்புல, நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் மற்ற நாளில் ரிவ்யூ கொடுக்கறது வேற. பட் இப்போ எலெக்ஷன் பீக்கில் போயிட்டு இருக்கு, பரப்புரை கூட்டங்கள் ரொம்ப தீவிரமாக நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க. பரப்புரை களம் சார்ந்த வீடியோ இல்லை, ஒரு படம் சார்ந்த வீடியோ. அவரோட ஃபாலோவர்ஸ் அந்த படத்தை பாருங்கன்ற மாதிரி அவர் புஷ் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. இந்த TN 2026 அப்படின்ற படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சுல, விஜய் அவர்கள் சார்ந்து பல விஷயங்கள் உள்ள இருக்கலாம்னு ஐயப்பட்டு இருந்தோல. ஆனால் விஜய் அவர்கள் பேசின ஒரு டைலாக் கூட படத்தில் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு படக்கூடிய என்னதான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்பட்டமா தெரியுது. அதாவது விஜய் அவர்களை ஒட்டுமொத்தமாக சர்க்காசமாக பேசுகிற மாதிரி படத்தில் கிடையாது. இன்னொரு பக்கம் அவரை தொடவே முடியல அப்படின்ற மாதிரி கூட படம் ஃபுல்லாக கடந்தும் போகலை, ஒரு மாதிரி 50-50 ட்ராவல் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட இந்த படம் சார்ந்து யாரோட மனசையும் புண்படுத்தக்கூடிய படம் இது இல்லைன்ட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. டவுட்டே வேணாம், விஜய் அவர்களை மனசில் வச்சு தான் சீமான் அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பரப்புரை நேரத்தில் ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூலில் இருக்க சீமான் அவர்கள் இந்த படம் சார்ந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, அபிமானம் கொண்டு பேசியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக பழக்கத்துக்காக பண்ணியிருக்கலாம். கண்ணன் ரவி அவர்கள் சார்ந்தோ இல்லைனா நட்டி அவர்கள், இவர் நல்ல தோஸ்து தான் நம்ம சீமான் அவர்களுக்கு. இவர் சார்ந்தோ தம்பிராமையா அவர்கள், அவங்க சார்ந்தும் நட்பின் அடிப்படையில் பண்ணியிருக்கலாம். இது இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா, அவங்க மத்தியில் அந்த வீடியோ நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு என்னென்ன பேசியிருக்காரு நீங்களே ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சிக்கு இதுக்கு முந்தைய தேர்தல்களில் இருந்ததை விட கூட்டம் அதிகமாக கூட ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் காலத்தில். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரிவ்யூ விஷயம் தேவையான்றது தான் பல பேர் எழுப்புற கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பு இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கட்சியோட கனவு நிறைவேறும். அதுக்கு மத்தியில் இது போல ரிவ்யூ தேவையான்றதான் பல பேர் கேட்குற கேள்வியாக மாறிடுச்சு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் திரைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படம் TN 2026. இந்த படத்தை என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா கண்ணன் ரவி அவர்கள் KRG, அதாவது கண்ணன் ரவி குரூப் என்கிற நிறுவனத்தின் மூலமாக தயாரித்து தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைவனின் தம்பி தலைமையில் என்ற திரைப்படத்தை தயாரித்து அது மிகவும் வெற்றியடைந்தது நாம் எல்லோரும் அறிவோம். அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாட்டில் நடக்கிற அரசியல் சூழல்களை, அவலங்களை, குறைகளை, அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை துணிந்து சுட்டி காட்டுகிற, எடுத்துரைக்கிற கதைகளோ, கட்டுரைகளோ, எழுத்துகளோ, திரைப்படங்களோ, கவிதைகளோ வருவது சுத்தமாக இப்போதெல்லாம் குறைந்து விட்டது. நாங்கள் அமைதிப்படையை எடுக்கிற போது எவ்வளவு நெருக்கடியை சந்தித்தோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். அப்போதெல்லாம் ஐயா கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள், ஐயா MR ராதா அவர்கள் எல்லா படங்களிலுமே இந்த அரசியல் விமர்சனங்களை நகைச்சுவையோடு மக்கள் மனங்களில் பதிகிற அளவிற்கு அப்படி சொல்லி கொண்டு போவார்கள். ஆனால் இன்று அப்படிப்பட்ட படங்களும் வருவதில்லை, அதை செய்வதற்கு யாரும் முன் வருவதும் இல்லை. இந்த சூழலில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற இந்த அரசியல் சிக்கல்களை, அவலங்களை மிக நேர்த்தியாக எல்லோரும் ரசிக்கும்படி, யார் மனதும் புண்படாதபடி, யாரையும் வலிந்து திணித்து தாக்க வேண்டும் என்ற நோக்கில்லாது, அதன் காலப்போக்கில் அதன் கதை ஓட்டத்திலேயே மிக நகைச்சுவையோடு வருடி இந்த அவலத்தை மக்களுக்கு சொல்லுகிற விதத்தில் மிகச் சிறப்பாக எழுதி இயக்கியிருக்கிற, திரைக்கதை இயக்கியிருக்கிற என்னுடைய அண்ணன் தம்பி ராமையா அவருடைய மகன், எங்கள் அன்பு மகன் உமாபதி ராமையா அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். கண்ணன் ரவி ஐயா அவர்கள் நல்ல திரைப்படங்களை நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பது, அவருக்கு திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலதிபர். இருந்தாலும் தமிழ் திரையுலகிலும்
நம்முடைய தாக்கம், நம்முடைய பதிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக திறன் மிகுந்த கலைஞர்களை தேர்வு செய்து இது போன்ற படைப்புகளை புதிதாக இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்படி நல்ல நல்ல படைப்புகளை செய்ய வேண்டும் என்கிற பேராவளியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படைப்புகள் தரமாக வெற்றிகரமாக வரும் என்பதற்கு 2வது படத்தினுடைய வெற்றியும் சான்று. இதிலே ஒளிப்பதிவாளராக தம்பி முத்தையா, இசை தர்புகா சிவா, படத்தொகுப்பு அருள் தங்கம் போன்ற இளங்கலைஞர்கள் இதை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டும். கதாநாயகனாக என்னுடைய அன்பு மாப்பிள்ளை, நானும் நட்டியும் ஒரே மண்ணின் பிள்ளைகள். நாங்கள் ஒன்றாக பணியாற்றியவர்கள். அவர் ஒளிப்பதிவு பிரிவிலும் நான் இயக்குனர் பிரிவிலும் எங்கள் அப்பா மணிவண்ணனிடத்தில், அவர் எங்கள் அண்ணன் சங்கர் அவர்களிடத்திலும் பணியாற்றியவர். ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். அதோடு திரையில் தோன்றி நடித்து பல படங்களில் அவருடைய சதுரங்க வேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு அவர் திறம்பட்ட தன் நடிப்பாற்றலால் பல்வேறு படங்களில் நடித்து வெற்றிகரமாக படங்களை தந்திருக்கிறார். அந்த வரிசையில் இந்த டிஎன் 2026 என்னுடைய அன்பு மைத்துனர் நட்டியவர்கள் நடிப்பிலே வந்திருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய அன்பிற்கினிய மாமா இளவரசு அவர்கள், என் அன்பு அண்ணன் MS பாஸ்கர், என் அண்ணன் தம்பி ராமையா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து, அவர்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக பேராற்றல் கொண்டவர்கள். இவர்கள் எல்லோரும் இணையும் போது அந்த படைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்லி விளக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே மேலோங்கிய நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள். ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றால் அந்த கதாபாத்திரத்தில் முழு ஈடுபாட்டையும் அதிலே காட்டி முழுமையடைய செய்யக்கூடிய ஆற்றல் அந்த கலைஞர்களினுடைய பங்கேற்பில் வந்திருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த டிஎன் 2026. படம் முழுக்க, திரை முழுக்க சிரிப்பலைகள் கேட்கிற மாதிரி இன்றைக்கு நடக்கிற அரசியல் நிலைப்பாட்டை, அவலத்தை எடுத்துரைக்கிறது போல வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதில் என்னென்னா, சில படங்கள் இந்த இவரை தாக்கி எடுத்திருக்கிறது, இவரை காயப்படுத்தியிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சிலரை காயப்படுத்தியிருக்கிறது என்றெல்லாம் வரும். அது அப்படி இல்லாமல் யாரையும் புண்படுத்தக்கூடாது என்ற நோக்கிலே ஒரு நல்ல அரசியல் விமர்சன படம் வர வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட படம். எல்லோரும் பார்த்து ரசித்து இந்த படைப்பாளிகளை, படைப்பு நிறுவனத்தை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஐயா கண்ணன் ரவி அவர்கள், தம்பி உமாபதி ராமையா அவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், படத்தின் வெற்றிக்கு என்னுடைய மகிழ்ச்சியும். தம்பி உமாபதி ராமையாவுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். மதுரை மத்திய தொகுதி இப்படி சொன்னாலே பிடிஆர் அண்ணன் தான் பல பேருக்கு நினைவுக்கு வருவாப்புல. அதே தொகுதியில் அவர் எதிர்த்து போட்டி போடுறது இந்த என்டிஏ கூட்டணி சார்பில் சுந்தர்சி அவர்கள், இயக்குனர். இந்த மதுரை மத்திய தொகுதி சார்ந்து அவர் பல விஷயங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காருல. ஏற்கனவே மனைவிக்காக களத்தில் இறங்கி வேலை பார்த்த அனுபவம் இருக்குல்ல தேர்தல் காலத்தில். அதே போல இங்கே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டாரோன்னு தோணுது. என்ன ஆயிடுச்சு, இந்த தேர்தல் விதிமுறைகள் இருக்குங்க. அதாவது எந்த ஒரு கட்சி சின்னத்தை நீங்கள் உடம்புல தரிச்சிக்கிட்டோ இல்லைனா மேலே துண்டு கிண்டா போட்டுக்கிட்டோ எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அப்படி தான் நீங்கள் வழிபாடு தலங்களுக்கு போகணும். அதை தாண்டி இங்கே போயிடக்கூடாது. ஆனால் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, அவர் இரட்டை இலை சின்னம் ஏந்திய அந்த ஒரு துண்டு இருக்குல்ல, அதை போட்டு ஒரு தேவாலயங்குள்ளே போயிருக்காருங்க. இது ஆக்சுவலாக தேர்தல் விதிமுறை மீறல்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது கடந்த 12ஆம் தேதி நடந்தது. 12ஆம் தேதி நடந்த இந்த விஷயம் சார்ந்து தான் இப்போ கேஸை அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. ஏற்கனவே தேர்தல் காலம் சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. இல்லை இது வேறு புது வரவாக சேர்ந்துருக்கு. இந்த பரபரப்பு வேறு. குஷ்பு அவர்கள் துறைமுகம் தொகுதியில் வேட்பாளர் ஆதரித்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க, இந்த என்டிஏ கூட்டணி வேட்பாளரை. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, மோடி இவங்க ஆட்சி தான் அமையணும்னு சொன்னாங்க. ஸோ அதிமுக ஆட்சியை பிடிச்சா பாஜக ஆட்சியை பிடிச்ச மாதிரி தான். எதை நம்ம ஃபுல் பிளேஜாக எடுத்துக்கணும். அதான் இவங்களும் இங்கே கன்வே பண்ணியிருக்காங்க. அப்போ தான் மக்களுக்கான திட்டங்கள் வந்து சேரும்னு சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போனா மத்தியில் ஆட்சியில் இல்லாதவங்க மாநிலத்தில் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அந்த மாநிலத்தை மத்திய அரசு ஒதுக்கி விட்டுருமா என்ன? அவங்க அப்படி நினச்சி சொன்னாலும் தெரியல. ஆனால் அவங்களோட பேச்சு இந்த ஒரு தாட் ப்ராசஸாக நம்மளுக்கு கொடுக்குது. யோசிச்சு பாருங்கண்ணா, என்ன சொல்ல வந்திருக்காங்க புரியும். அதியமான் கோட்டை தேர் திருவிழா தருமபுரி சார்ந்து வெகு விமர்சம் எல்லார் கவனத்தையும் ஈர்க்கும்படி போயிட்டு இருந்துச்சா. சௌமியா அன்புமணி அவர்கள் இவங்களுக்காக அவங்களோட மகள்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஃபஸ்ட் டைம் இதை பண்ணலங்க. அன்புமணி அவர்கள் ஃபேமிலி சார்ந்து தேர்தல் களத்தை அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா அவரோட மகள்களையும் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக களப்பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த கட்சியோட எதிர்காலம் இருக்குல்ல, அது சார்ந்து நல்ல ஒரு வெளிச்சம் தெரியறது லிட்டரல் நம்மளுக்கு புரியுது. ஏன்னா யங் ஜென்ரேஷன் அரசியலுக்குள்ளே பெருசாக வராங்க அப்படின்னா அதை வரவேற்க நாம ரெடியாக இருக்கணும். அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லைங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த வகையில்
தமிழ்நாடு அரசியலில் ஃப்யூச்சருக்கான ஒரு தேடலா இந்த அரசியல் பேக்ட்ராப் இருக்க குடும்பத்திலேருந்து மேபி இவங்க வரலான்னு நினைக்கிறேன். இன்னொரு அப்டேட்டையும் கொடுத்துட்றேன். சமீபத்தில் ராமதாஸ் ஐயா அவர்கள் மயங்கினாங்களே, அந்த செய்தி பார்த்துருப்பீங்களா? ஐயா இப்போ நலமாக இருக்காங்க. அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தமிழ்நாட்டை ஆளை துடிக்கிறவங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ராணிப்பேட்டையில் ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, மம்மி போன பிற்பாடு அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு பழனிசாமின்னு எதுகை முனையோடு பேசினார். டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு கீழே படுத்திருக்குமோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுக்கு இணையாக படுத்துட்டாருன்னு அப்படிலாம் பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். மிஸ்ஸாவுக்கே அஞ்சாதன்னா அமித்ஷாவுக்கு அஞ்ச போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபுல்லாக சினிமாட்டிக்காக வருதில்ல. ஒருவேளை விஜய் அவர்கள் தேர்தல் காலத்துக்கு வந்ததுனால அந்த பஞ்சுக்கு இணையாக போகணுன்றதுனால பண்ணுறதா, இல்லைனா சரி மாசா இருக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு எழுதி பண்ணுறதான்னு தெரியல. பட் கேட்க நல்லா இருக்கானா. ராணிப்பேட்டையில் அந்த கூட்டம் நடத்தி முடிச்ச பிற்பாடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ப்ரோ அங்கே பேசுனது வாக்கு சேகரிப்பு தானே, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நெருக்கமான நீங்கள் சிஎம் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க மக்களோட மக்களாக இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பட் இங்கே பார்க்க முடிஞ்சது. வாக்கு சேகரிப்புன்றதை நடந்தபடியே பண்ண ஆரம்பிச்சாருங்க மக்களோட மக்களாக இணைஞ்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் கேள்வி குப்பை இருக்குல்ல, அங்கே ஒரு பயனாளர் வீட்டுக்குள்ளே திடீர்னு போனார் ஸ்டாலின் அவர்கள். அங்கே அவங்க நெகிழ்ந்து இவர்கிட்ட சில விஷயங்களை பேசி அதுவும் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. காலை உணவகத்துல போறாங்களாங்க? என்ன கொடுக்குறாங்க? டெய்லி போறியா? நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கணும். அதுக்காக தான் அந்த காலை உணவகத்தை கொண்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? நல்லா படி. வீடா? அப்படியா? கூட பேருண்ணா என்ன படிக்கிற நீ? ஒன்னாவதா? பேரு கூப்பன் வீட்டுக்கு போறாங்களா 8000 ரூபாய்க்கு? என்ன வாங்க போறீங்க? ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்களா? வேற என்ன வருது கவர்மெண்ட் ஸ்கீம்? மாசம் மாசம் இல்லை மாசம் மாசம் வந்ததா கரெக்டா? நீ பேங்க்ல போயிட்டு வரீங்க. சரி அழுகு 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 அழுகு. சரிம்மா சரி சரிம்மா சரி சரிம்மா சரி. தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு. இங்கே லீவா? ஏன்? அம்பேத்கர் பிறந்த நாளா தெரியுமா உனக்கு? சரிம்மா சரி. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஸ்கோர் பண்ணுறாருனா, இன்னொரு பக்கம் இபிஎஸ் அண்ணன் சும்மா இருப்பார், அவரும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. திருச்சியில் என்னென்ன பேசினார்னா, உங்களோட தகவல்களை திரட்டினாங்களே அதை நான் எதிர்த்தேன், கோர்ட் வரைக்கும் போனேன். இது மூலமாக திமுக அதை வச்சு ஓட்டு கேட்குறாங்க ஃபுல்லாக உங்ககிட்ட. இது மோசடி தானேங்க. ஏன்னா உங்களோட ப்ரைவசி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபோன் நம்பர் முதற்கொண்டு அதெல்லாம் எப்படி உங்க எடுத்து பண்ண முடியும்னு இவர் பரப்புற கூடுதல் அந்த அளவுக்கு இவர்கிட்ட பேசினாரு. திமுக ஆட்சியில பெண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்க வேணும். ஏன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 9-10 மாசத்துக்கு முந்தி உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை பல பேர் என்ன எங்களுடைய கனவை திமுக ஆட்சி போகணும், திமுக ஆட்சி அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. பல பேர் இந்த ஆட்சியில் ஏதோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணி இப்படி பேரை வச்சு உங்க வீடு வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண்ணு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். இது தவறு, இது தவறானது. ஒரு பெண்ணுடைய செல்போனை வாங்கி ஆதார் எண்ணை வாங்கி அப்படி விவரம் பூரா திரட்டிடலாம். இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும். அந்த செல்போன் இருக்கிற படங்கள் எல்லாம் எடுத்துடலாம், அது இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்துடலாம். ஆக இது தவறு என்று நீதிமன்றம் போய் அதை தடை பண்ணணும். இன்னைக்கு என்ன நிலைக, இப்போ இந்த திமுக கார தில்லுமுள்ளு செஞ்சு இந்த அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டது பெண் என்ற அமைப்பு திமுகவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கூட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அண்மையில் ஒவ்வொரு போனும் பெண்கள் போனுக்கு வருது. அதுல என்ன
உங்களுடைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது. நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி! மக்கள் நம்பித்தானே நம்பர் சொன்னாங்க, அரசாங்கத்தை நம்பித்தானே. நான் உங்களுடைய விவரத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அரசாங்கம் தவறா பயன்படுத்தலாமா? எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போனை பண்றான், வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறான், வீட்டில் இல்லாத போது வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். ஜாக்கிரதையா இருங்க பெண்கள், இளைஞர்கள், அதுவும் நம்முடைய மூத்த தாய்மார்கள் தான் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க, உங்க ஓட்டு யாருக்கு? என்ன ப்ரோ, கடந்த சில வீடியோஸ்ல இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறீங்க கேட்டீங்கன்னா, வாக்காளர்கள் மனநிலை மாற்றத்துக்குரியது. இதுக்காக தான் இந்த அரசியல் சார்ந்த அப்டேட்ஸை ஒரு முறை மெனக்கெட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி உங்க ஓட்டு யாருக்குன்னு கேட்டிருந்தா நீங்க ஒரு கட்சியோட பேரை சொல்லியிருப்பீங்க. இப்போ எந்த கட்சியோட பேரை சொல்லுவீங்க? எதுக்காக? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.